இங்க ரேஸ் குதிரைக்கு ட்ரைனிங் குடுக்கக்கூடிய இவரு, அடிபட்டு இருக்கிற ஒரு குதிரைய பாக்குறாரு. இந்த குதிரைய வாங்கலாமான்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஓனர் கிட்ட பேசுறப்போ, "உங்களுக்கு கண் குருடாயிருச்சான்னு?" கேட்கறாங்க. ஏன்னா அந்த குதிரை ஓடுறதே கொஞ்சம் சரியா இருக்காது. இத வச்சுக்கிட்டா நீங்க வாங்க போறீங்கன்னு கேட்கிறப்போ, அந்த ட்ரெய்னர் என்ன யோசிக்கிறார்னா, குதிரைய கண்ட்ரோல் பண்றது மேல இருக்கிற ஜாக்கியால தான் முடியும்னு சொல்லி, அந்த குதிரைய வாங்க செய்றாரு. இருந்தாலும் அந்த ஓனர் கிட்ட ரொம்ப கம்மியான காசுக்கு தான் இந்த குதிரைய அவரு வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஆனா இதுக்கப்புறம் தான் அந்த குதிரைய ரேஸ்ல நம்பர் 1 இருக்க போதுன்னு சொல்லி அங்க இருக்க யாருக்குமே தெரியல. இந்த குதிரைய இவரு கூப்பிட்டுட்டு வந்தப்போ, இந்த குதிரை ரொம்ப கோவமான குதிரையா இருக்கும். இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த குதிரையோட கோவத்தினால இந்த குதிரைய யாராலுமே சரியா ஓட்டவுமே முடியல. அப்போ இந்த குதிரைக்கு ட்ரைனிங் குடுக்கக்கூடிய அவரு இதுக்கான ஜாக்கிய தேடிக்கிட்டு இருப்பாரு. ஆனா யாருமே இந்த குதிரை இவ்வளவு கோவமா இருக்கிறதுனால யாருமே அதுக்கு வரமாட்டாங்க. அப்பதான் ஒரு ஆள போட்டு 4 பேர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஆளு தான் இந்த குதிரைக்கு கரெக்டாவும் இருப்பாருன்னு சொல்லி சாய்ஸ் பண்றாரு. 2 பேருமே தனிமையில இருந்ததுனால 2 பேருக்குமே அவங்க சப்போர்ட்டிவாவுமே இருக்காங்க. இவங்களுக்கான முதல் ரேஸ்மே வருது. அந்த ரேஸ ஓட்டுறப்போ அந்த ரேஸ்ல இவங்க தோத்துமே போறாங்க. அப்போ அந்த குதிரையோட ஜாக்கி ரொம்பவுமே கோவப்படுறாரு. இந்த குதிரையை வச்சுக்கிட்டுலாம் நல்லா ஓட்டிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றப்போ அவர் ட்ரைனர் என்ன பண்றாருன்னா, எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லி அவர் சமாளிக்கிறாரு. அப்புறமா தான் அந்த குதிரையோட நேச்சரை இவர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. 2 பேருமே அடுத்து வரக்கூடிய ரேஸ்ல கலந்து போய் சேராங்க. அந்த ரேஸ்ல இவங்க கலந்துகிட்டாலும் வேகமா போய் அந்த ரேஸ்ல இவங்க வின் பண்ணிடுறாங்க. இதோட முடியாம தோல்வியை பார்க்காத ஒரு குதிரை ஓட்டுறவங்கிட்ட இவங்க ரேஸ்ல கலந்து வின் பண்ணணும்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சா அதுல உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இதனால இவர் நடக்க முடியாமலும் போகுது. அந்த குதிரைக்கும் அடிப்பட்டதுல ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கு. இருந்தாலும் இவரு அந்த குதிரையோட அந்த ரேஸ்ல கலந்துக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அடிப்பட்ட காலோட அந்த குதிரைக்கு போறாரு. அந்த குதிரைக்கு மருந்து போட்டு உட்கார்ந்து புக்கு படிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குதிரை மேல ஏறி ரேஸ் பண்றேன்னு சொல்லி இவர் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா கடைசியில இவர் இன்னொரு தடவை கீழே விழுந்தாருன்னா லைஃப் ஃபுல்லா நடக்க முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆயிடும். இருந்தாலும் அந்த ரேஸ்லயுமே இவர் கலந்துக்கிறாரு. அந்த ரேஸுமே ஸ்டார்ட் ஆகுது. எல்லா போட்டியாளரும் கூடயுமே இவரு வேகமா போய்கிட்டு இருக்காரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இவர் முன்னாடி போய்கிட்டு தான் இருப்பாரு. இவரு பேப்பர்ல பார்த்த அந்த தோல்வியை பார்க்காத அந்த குதிரை கூட இவர் போய்கிட்டு தான் இருப்பாரு. ஆனா கடைசியில அந்த குதிரையுமே ஓவர்டேக் பண்ணி அந்த ரேஸ்ல இவர் வின்னுமே பண்ணிடுறாரு.